ஐபிஎல் 2025 முடிவடைந்த சில மாசத்திலேயே ஐபிஎல் 2026 பத்தி எல்லா ஃபேன்ஸும் பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்றத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு திடுக்கிடும் தகவல், ஒரு நியூஸ் கடந்த சில நாட்களாகவே ஃபேன்ஸ் எல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்படி என்ன நியூஸ் இது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நோண்டி போய் பார்த்தா ஒரு ஃப்ரான்ச்சைஸு, அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ரொம்ப சீனியரான ஒரு பிளேயர், அந்த ஃப்ரான்ச்சைஸினுடைய கேப்டனும் கூட, அவர் அந்த ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட போயிட்டு இனிமே உங்களுக்காக நான் விளையாட விருப்பப்படலை, எனக்கு இந்த டீமுக்கு விளையாட விருப்பம் இல்லை, என்னை ரிலீஸ் பண்ணிருங்க, நான் ஆக்ஷனில் வேறு டீம் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை தொடர்ந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி இல்லைப்பா நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறதாகவும், வேறு 2 ஃப்ரான்ச்சைசஸ் ஆக்ஷனுக்கு முன்னாடியே இந்த பிளேயருக்கு பதிலாக நாங்கள் ஒரு பிளேயர், அப்படி இல்லைனா இந்த பிளேயருக்கான அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் இந்த பிளேயரை எங்களுக்கு ட்ரேட் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த ஐபிஎல் ட்ரேட் ரூலை யூஸ் பண்ணுறதாகவும் தகவல்கள் வருது. யார் இந்த பிளேயர், யார் அந்த ஃப்ரான்ச்சைஸ், அது மட்டும் இல்லாமல் அவரை வாங்கிக்க நினைக்கிற அந்த 2 ஃப்ரான்ச்சைசஸ் எது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. யார் அப்படின்னா அது வேறு யாருமே கிடையாது, நம்ம கேரளாவை சேர்ந்த சஞ்சு சாம்சன். சஞ்சு சேட்டா ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக பல வருஷம் ஆடி இருக்கிறாரு, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேயர் மட்டும் இல்லை, அந்த டீமுக்காக நிறைய ஜெயிச்சு கொடுத்த ஒரு கேப்டனும் கூட. அவர் ராஜஸ்தானுக்காக கேப்டன் பண்ண ஒரு பிளேயராக இருந்தால் கூட போன சீசன் அவருக்கு ஏற்ற மாதிரி அமையலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன மனஸ்தாபம்னு தெரியல, ஆனால் அந்த ஃப்ரான்ச்சைஸை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். அதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கல்கட்டா நைட் ரைடர்ஸ், இந்த 2 ஃப்ரான்ச்சைசஸ் ரொம்ப முக்கியமாக இந்த பிளேயரை எப்படியா நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனிக்கு ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மற்றும் இல்லாமல் ஒரு நல்ல கேப்டனும் கூட அப்படின்ற காரணத்தினால சஞ்சு சாம்சன் மேலே செம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். ஆனால் அவருக்கு பதிலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் ரவீந்திர ஜடேஜா, ருத்துராஜ் கைக்வாட், அப்படி இல்லைனா சிவம் டூபேயாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதாகவும், இந்த 3 பிளேயரை எங்களால் தர முடியாது, வேற யாரை வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்றது மாதிரி சிஎஸ்கே சொன்னதாகவும் தகவல் வருது. இது மட்டும் இல்லாமல் கேகேஆரும் இந்த ரேஸில் இருக்கிறாங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அஜிங்கியா ரஹானே கேப்டனாக இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல கேப்டன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் தப்பில்லை. இந்த 2 டீமா இல்லை வேறு எந்த டீமுக்கு சஞ்சு சாம்சன் போக போகிறாரு, அப்படி இல்லைனா ஆர்ஆர்லேயே இருக்க போகிறாரா அப்படின்றது தாங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சிஎஸ்கே வருவாரா மாட்டாரா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.